முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. அம்மா அம்மா ஆதரே, என் அம்மா பாத்தியா? ஆதரே, என் அம்மா பாத்தியா? என் அம்மா தூக்கி வச்சிட்டு இருக்கிற குழந்தை யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நான் தான், உன் புருஷன் தான். நானும் அம்மாவும் எப்படி இருக்கும் பாத்தியா? பாத்தியா ஆதரே? பாத்தியா ஆதரே? பாத்தியா? இந்த போட்டோ பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. இந்த போட்டோல என் அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா ஆதரே? என் புருஷனும் தான் அழகா இருக்காரு. அம்மா கிட்ட இருக்கிற குழந்தையும் குழந்தை வச்சிருக்கிற அம்மாவும் எப்பவும் அழகுதான் ஆதரே. போட்டோ பார்த்ததும் நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். ஆனா சத்தியமா இந்த ஒரு போட்டோவை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆதரே. இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என் காலு ரெண்டு மிதக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஆதரே, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ ஏங்க, ஐயோ ப்ளீஸ்ங்க விடுங்க. ஐயோ ப்ளீஸ்ங்க விடுங்க. ஏங்க இங்க பாத்துங்க, விழுந்துற போறேன். தேங்க்ஸ் ஆதரே. ப்ளீஸ் விடுங்க விடுங்க. ஐயோ அப்பா பாத்து. ஆமா ஆதரே, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அத ஏன் கேக்குறீங்க? வேல்விழி இருக்கால, என்ன ஆதரே, அந்த விஷ பாட்டில் வேல்விழி தான் திமிரு பிடிச்ச ஆட்டம் போட்டுட்டு இருக்கானா? நீ அவளுக்கு ஏத்த மாதிரி நான் வீட்டை கூட்டினேன், பெருக்குனேன், மாப்பு போட்டேன்னு ரொம்ப பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்க. எதுக்கு நீ அதெல்லாம் பண்ண? சிவில்லே 2 அவளுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? ஏங்க நான் ஒன்னும் ஆதரையா அங்க போகல. என் கம்பெனியோட ஸ்டாஃபா தான் போனேன். அவளையும் நான் வேல்விழியா பார்க்கல, என் கம்பெனியோட கஸ்டமரா தான் பார்த்தேன். அதான் அவ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சேன். அது என் டியூட்டிங்க. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. இந்த வேல்விழியெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஆதரே. அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். என்னங்க, வேல்விழிய மட்டும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். கூடவே மேகல் அத்தையையும் சேர்த்து நினைச்சு பாருங்க. அவங்களுக்காக வேல்விழிய மன்னிக்கணும்னு தோணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சித்திக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் சித்தி இந்த போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்களே, அவங்க வயித்துல இவ வந்து எப்படி பிறந்தானே தெரிய மாட்டேங்குது. உங்க சித்தப்பாவை மறந்துட்டீங்களா? அவரோட குணம் தான் அப்படியே வேல்விழிக்கு இருக்கு. அவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க ஆதரே. ஏங்க திருந்த மாட்டாங்க? பணத்தை விட பாசம்தான் பெருசுன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிற காலமும் நேரமும் வரும். அப்பா அவங்க கண்டிப்பா திருந்துவாங்க. அது வரைக்கும் நாம கண்டுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட். கரெக்ட் தான்.